ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகுநேரி டோல்கேட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இந்த டோல்கேட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரோடு முகப்பில் உள்ள ஒரு 6 ஏக்கர் 75 சென்டில் உள்ள இடத்த தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் தான் மொத்தம் 6 ஏக்கர் 75 சென்ட்டு. தாரோடு முகப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 to 400 அடிக்குள்ளே வரும். தற்சமயம் என்ன விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வாழை, அதாவது வாழை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3000 to 3500 வாழை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒன்று ஸ்பெஷல் என்னன்னா, நமக்கு இந்த தாரோட முகப்பில் உள்ள காம்பவுண்டு சுவர் எல்லாமே கருங்கல் கட்டு தான். அதாவது கருங்கல் கட்டு தான் 12-16 இன்ச்சு கருங்கல் கட்டு தான் நமக்கு காம்பவுண்டு சுவர். நல்லா ஒரு அருமையான ஒரு பென்சிங்கோடு தான் நமக்கு இந்த 6 ஏக்கர் 70 சென்ட்டு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. அடுத்து நீங்கள் மேலே பார்ப்பீங்க, இந்த லேண்டில் கிராஸாக, அதாவது கிழக்கு டு மேற்கு திசையை நோக்கி கிராஸாக சென்டரில் ஹெவி லைன் போயிட்டு இருக்குது, ஹைடென்ஸ் போயிட்டு இருக்குது. இந்த இடம் வாங்கினா ஹெவி லைன் போதே இதுக்கும் சேர்த்து தான் நமக்கு விலை வைப்பாங்களா அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது. இந்த ஹெவி லைன் போகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 to 70 சென்ட் வரும். இந்த இடத்த நமக்கு விலை கிடையாது. இந்த 50 to 70 சென்ட்டுக்கு விலை கிடையாது. அதை அவங்க கழிச்சுக்கிட்டால் மீதி உள்ள இடத்துக்கு தான் விலை வைக்கிறாங்க. மொத்தம் 6 ஏக்கர் 75 சென்டில் வாழை போட்டிருக்காங்க. இது நீங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள். வாழை இவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 7 அடி ஒரு வாழை தான் மேக்ஸிமம் நிறைய இடங்களில் வைப்பாங்க. ஆனால் இவங்க நெருக்கமாக வச்சும் கூட இந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியோடு தான், தண்ணி வசதியோடு தான் இருக்குது. போர் போட்டிருக்காங்க, ஃப்ரீ சர்வீஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று எல்லாமே மொபைல் மூலியமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் எல்லாமே இதில் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம் இருக்குது, இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க ரூமு. வாழையெல்லாம் நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரசக்கைலி வாழைகள் போட்டிருக்காங்க. எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியோடு தான் இருக்குது. நேரடியாக அந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும். இன்னும் மண் வளம் பார்த்திங்கன்னா செம்மண், கரிசல் மண், 2 டைப் ஆஃப் மண். அதாவது இவங்க வெளியிலேருந்து நிறைய மண் அடிச்சிருக்காங்க. ஏன்னா தார் ரோட்லேருந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்ததுனால கொஞ்சம் வெளியிலேருந்து மண் அடிச்சிருக்காங்க. அடித்து தான் இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இடங்களில் பாறைகள் அப்படி இருக்குது. அதெல்லாம் இவங்க கிட்டாச்சி போட்டு பாறையெல்லாம் வெளியில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணி கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி ஆழத்துக்கு மண்ணை இவங்க வெளியிலேருந்து தான் கொண்டு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயம் என்ன பார்த்திங்கன்னா தர்பூசணி. வெயில் காலங்களுக்கு நல்ல ஒரு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தர்பூசணியும் விவசாயம் பண்ணுதாங்க. இதெல்லாமே தர்பூசணி விவசாயம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் தர்பூசணி விவசாயம் பண்ணுறாங்க. எல்லாமே இப்போ தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அருமையாக தெரியும். இந்த கோடையில் இவங்க தர்பூசணி வாழையெல்லாம் போட்டிருக்காங்க. தண்ணி வசதி இருக்காதுன்ட்டு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா களக்காடு. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் களக்காடு அந்த நம்பியார் டேம், அடுத்து அதில் உள்ள தண்ணி எல்லாமே இந்த லைன்களில் தான் போயிட்டு இருக்குது நாகுநேரிக்கு. அதனால் கோடை காலத்தில் கூட நமக்கு தண்ணி வசதிக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு தண்ணி வசதி. கரெக்டாக கோடை காலம்னு பார்த்திங்கன்னா அந்த
மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதமும் நமக்கு வந்து தண்ணி வசதிக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆறு பக்கத்தில் போகிறதுனால இது பக்கத்தில் சுற்றி பார்த்திங்கன்னா குளங்கள் இருக்குது. குளங்கள் எல்லாமே வந்து நிறைஞ்சி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லி, வெள்ளரியும் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லி, எலுமிச்சம். இதை பாருங்கள், எலுமிச்சம் இப்போ தான் வச்சு விட்ருக்காங்க. வச்சு 2 மாதம் 3 மாதம் ஆகுது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் நெல்லி, எலுமிச்சம் எல்லாமே விவசாயம் பண்ணுதாங்க. எல்லாமே இப்போ தான் க்ரோத்து தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லேண்டுகள் எல்லாமே வந்து டிஸ்யூஸ் பாறைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்டை பார்க்க வரதா இருந்தாலே ஃபஸ்ட்டு ஃப்ரண்டேஜில் இதோட பாறைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ தான் வாழை ஃபஸ்ட்டு பயிர் இடுதாங்க இவங்க. அடுத்து சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே இதுக்கு பேக் சைடு ஓடைகள் இருக்குது. தண்ணி நீர் வசதி பிடிப்புள்ள ஏரியா. அடுத்து இது பக்கத்துலேயே நெல் விவசாயம் பண்ணுதாங்க. நஞ்சை விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல தான் நமக்கு இந்த இடம் இருக்குது. மொத்தம் 6 ஏக்கர் 75 சென்ட்டு. பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 13 லட்ச ரூபா கேட்காங்க. ஒரு ஏக்கருக்கு 13 லட்ச ரூபா கேட்காங்க. நமக்கு நாகர்கோவில் டு திருநெல்வேலி சென்டரில் நாகர்கோவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 4 வேலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான். இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே காடுவெட்டி, கள்ளிக்குளம், அடுத்து பார்த்தா மீனங்குளம், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் வள்ளியூர், தளபதி சமுத்திரம், களக்காடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நமக்கு. அதனால் தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ரோட்டக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். பார்ட்டிகள் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்குது. இதை பாருங்கள், எல்லாமே மொபைல் மூலியமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான். தண்ணி வசதி எல்லாம், பம்ப் செட்டு, ஃப்ரீ சர்வீஸு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். பார்ட்டி ஒரு ஏக்கருக்கு 13 லட்ச ரூபா கேட்காங்க. உடனே முடிக்கிறதா இருந்தால் அதிகமாக குறைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஹெவி லைன் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே கழிச்சிருவாங்க. அதுக்கு ரேட்டு கிடையாது. ஹெவி லைன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 to 300 அடி உயரத்தில் தான் ஹெவி லைன் இருக்குது. அதனால் நமக்கு எந்த ஒரு மழை காலத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹெவி லைன் போகிறதுனால எல்லோரும் மடிக்கிறாங்க. ஆனால் நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ரோட்டக் நெட்வொர்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மேற்கொண்டு உள்ளது இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.